ரோஹிணியும் மனோஜும் இந்த 30 லட்ச ரூபா பணத்துல ஏமாந்து அசிங்கப்பட்டு நிக்கணும். அதையெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க அம்மா வந்து மீனாக்கு திருப்பியும் கால் பண்ணிட்டு எங்கடி மாப்பிள்ள போனாரு கேட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மீனா இருந்துகிட்ட, அம்மா நான் கேட்டம்மா, நான் வந்து நேத்து நைட்டு உங்களை விட நான் வந்து அதிகமா சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னேன். ஆனா அவருக்கு வந்து அது கோவம் வந்துருச்சு. அதனாலதான் என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. மீனா நான் ஒண்ணு சொல்றேன், அதை நீ கேட்டுக்கோ. மாப்பிள்ள வந்து எவ்வளவோ தங்கமானவர், உன்னை எப்படி வச்சு பாத்துக்கிறாரு, நம்ம குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து இருந்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து சீரியஸாலாம் சொல்லலமா, விளையாட்டாதான் சொன்னேன். ஆனா அவருக்கு அது வந்து கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னே. சரிடி நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. மனோஜ் ரோஹிணி 30 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க வந்து மீனாவும் அவங்க அம்மாவையும் வந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. மீனா வந்து என்ன ரோஹிணி இந்த சைடு சாமி கும்பிட்றதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணி இருந்துகிட்டு, அதான் மீனா நான் வீட்லயே சொன்னல, அந்த வீடு வந்து வாங்க போறோம், 30 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுக்கறதுக்காக ஓனர் வந்து இங்க வர சொன்னாங்க. சரி ரோஹிணி நீங்க அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம்ல ரோஹிணியும் மனோஜும் வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த குடம் வந்து ரோஹிணி கால் தடுக்கி விட்டுட்டு கீழே ஊத்திடுது. ரோஹிணியும் மனோஜும் அந்த தண்ணி கீழே ஊத்துனதை எதுவுமே கண்டுக்காம அவங்க மாட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மீனா அவங்க அம்மா வந்துட்டு மீனா கிட்ட வீடு வாங்க போறாங்கன்னு சொல்றாங்க மீனா. ஆனா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது இப்படிலாம் நடந்ததுன்னா அது வந்து ஒரு கெட்டதுதான். இன்னைக்கு வேண்டாம், வேற என்னைக்காவது வைக்க சொல்லு அப்படின்னு சொன்னோடனே மீனா இருந்துகிட்டு, சரிம்மா நான் அவங்க கிட்ட பேசுறேன், இப்பவே வா போய் பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு 2 பேருமே மனோஜ் ரோஹிணி கிட்ட போய் பேசுறாங்க. ஆனா அவங்க எதுவுமே வந்து கண்டுக்காம அவங்க வந்து பொறாமையில பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரோஹிணி வந்து எந்த அளவுக்கு ஏமாற போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.